நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நெறைய நண்பர்கள் கேட்டீங்க, அடுத்தது நம்ம இந்தியாவுல 5 டூ ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்டார் வந்து நல்லா பூம் ஆகும்? அத பத்தின ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் செக்டாரு. இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 டூ 10 இயர்ஸ்ல குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த ரீசென்ட்டா நம்ம யூஸ் பண்ற மொபைலுடைய டேட்டா, நெறைய டேட்டா பேஸ் இருக்குல்ல, அது எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா சென்டர் தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதில டாப் 5 ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போறோம். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ராஜ். ஒரு 20,000 மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. ஒரு மிட் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தாங்க இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி பார்க், ஹோட்டல்ஸ் இந்த மாரி கட்டிக் குடுக்குறாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டருக்கு தேவையான பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கட்டிக் குடுக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு செக்டார்ல உள்ள கம்பெனி தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஒரு 58 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இதோடைய ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குங்க. இயர் ஆன் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு சேல்ஸும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்க நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது நல்லா குரோவா இருக்குங்க. இங்க பாருங்க காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸும் நல்லா இருக்கு. சிஜிஆர் பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, 32 பிளஸ் மைனஸ்ல தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 11 இருக்கு. நல்லாவே இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. கடன் கிடையாது கம்பெனில. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 313 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லாவே இருக்குங்க. டெப்டார் ரேஷியோ நல்லா சூப்பரா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பாருங்க நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. 10லேருந்து பார்த்தீங்கன்னா 13.68 வந்திருக்கு. 3% மேல கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. ஆனா ரீசென்ட்டா நம்ம புரமோட்டர் வாங்குன பங்குகள்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்காதவங்க பாருங்க. நெறைய வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் டிஐஎஃப்ஐ வாங்குன பங்குகள் வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இந்த ஸ்டாக்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது இந்த செக்டார்ல நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பாக்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் சிஸ்டம் இன்டகிரேஷன் இதெல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். 10,000 கோடி கீழ உள்ளது தான். ஒரு 9,000 கோடி கிட்ட வருது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 32 இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு. பேஸ் வேல்யூ 2. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. கடன் மட்டும் இவங்கள்ட்ட கொஞ்சம் கூட இருக்குங்க. நம்ம அளவோட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ அண்டர் வேல்யூல இருக்கு ஸ்டாக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நியூசிலாந்து, சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ், நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இவங்க எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிசினஸ் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து டேட்டா சென்டர், எட்ஜ், ஐடி, டிஜிட்டல் சொல்யூஷன், அப்ளிகேஷன் அண்ட் சீம்லெஸ் கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி ப்ராடக்ட் சொல்யூஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சல்டன்சி பிசினஸ்ல இருக்காங்க இவங்க. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு, இப்போ லைட்டா ஒரு சைடு வேல தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களோட ரிசல்ட் பாருங்க. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரோட இயர் ஆன் இயரும் நல்ல சேல்ஸ் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்குங்க. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயரும் பாருங்க, நல்ல ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு ஸ்டாக்ல 205, 220 கோடி. ஆமா. ஆமா. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் மட்டும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாருக்கு. ஸ்டாக்கோடைய பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. சேல்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபியூச்சர் குரோத் இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் ரிசர்வ்ல பாருங்க 871 கோடி இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருக்காங்க அவங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 33 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா, 670 கோடி பெண்டிங் இருக்கு. கேஷ் வந்து கையில பார்த்தீங்கன்னா, 286 கோடி கேஷ் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ நியூட்ரலா இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 பரவால்ல. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. அதுவும் நல்ல ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 70.24 இருக்கு. நல்லாவே புரமோட்டர் வச்சிருக்காங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சோன்னு இருக்கு. கவர்மெண்ட்டையும் கொஞ்சோன்னு இருக்கு. பப்ளிக் கையில இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார். இந்த செக்டார்ல வந்து ப்ளூ ஸ்டாரும், அதுக்கப்புறம் வோல்டாஸ் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டருக்கு சம்மந்தமான சப்போர்ட் பண்றாங்க. ஏசி எதுக்குன்னா, ஒரு பில்டிங் உள்ள பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் சர்வர் எல்லாமே இருக்கும். அது டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டாரும், வேர்ல்ட் ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ப்ளூ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சைட்வேல இருக்கு. ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். புரமோட்டர் ஹோல்டிங் 50 கீழ தான் இருக்கு.
டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட இருக்கு. ஆனா ஸ்டாக் இப்பயும் கூட இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் ஆனா நல்லாயிருக்கும். இவங்க வந்து பாருங்க MEPல இருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் ஆர் ஃபயர் ஃபைட்டிங்ல இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் அண்ட் ரயில்வே சர்டிஃபிகேஷன்லாம் பண்றாங்க. இந்த பாருங்க தெரியும். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட், கமர்ஷியல் ஏர் கண்டிஷன். கமர்ஷியல்னா உள்ள அந்த விண்டோ ஸ்ப்ளிட் ஏசின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு ஏசி இருக்கு. அந்த ஏசி இது பண்றாங்க இவங்க. டக்டு ஏசி கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஆமா. இவங்க கிளையண்ட் வந்து நெறைய பேர் கிளையண்ட் இருக்காங்க பாருங்க. லூலு குரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்பசி குரூப்பு, வேல்ஃபார்கோ, ஓபராய் ரியாலிட்டி, TCL இந்தியா, நல்ல நல்ல குரூப்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஏசி யூஸ் பண்ணி இவங்க வந்து கிளையண்ட்டா இருக்காங்க. கஸ்டமரு. இவங்களுடைய வந்து சேல்ஸ் வந்து பாருங்க 2422 கோடி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி செக்டார் வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணல. முக்கியமான காரணம் என்னன்னா, நல்ல ஒரு மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா, ஏசி சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனி நமக்கு தெரியும். PGL, இபேக் அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்ஜின், அவங்களுடைய ப்ராஃபிட்லாம் அடியாயிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மாரிக்கு இந்த மாரிக்கு ஏசி கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேல்ஸ் அடியா இருக்குங்க. பாருங்க சேல்ஸ் நல்லாவே கம்மியா இருக்கு. ஆமா. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 8 நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 99 கோடி. இங்க பாருங்க லாஸ்ட் 3 குவார்ட்டர்ல நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்மியா இருக்கு. ஆமா. அப் டவுன் தான் இருக்கும் இந்த பிசினஸ்ல. அதனால நம்ம வந்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ல நல்லாவே இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் CAGR நல்லாவே ரிட்டர்ன் குரோத்துக்கு இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்குங்க. இயர் ஆன் இயர் வந்து பாருங்க, ப்ராஃபிட் வந்து குரோத் கன்டினியூவா குரோத்தா இருக்கு. ஆனா இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, 546, 599, 546 கம்மியா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ரிஸ்க் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல செக்டாருமே எந்த செக்டாருமே வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அந்த ஸ்டாக்க நம்ம புடிச்சா நம்ம வந்து அந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கிடையாது. ஒரு 1000 கோடி இருக்கு. ஆனா ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3000 கோடிக்கு மேல இருக்கு. நல்லா இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 432 அதுக்கப்புறம் 360 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்குங்க. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஓகே. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நல்லாவே இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 குவார்ட்டர்ல கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட குறைஞ்சிருக்குங்க. நீங்களும் ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த செக்டார்ல நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். நம்ம வந்து டேட்டா சென்டருக்கு முக்கியமான என்னன்னா, பவர் சப்ளை வேணுங்க. பவர் சப்ளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணணும். ஜெனரேட்டர் வைக்கணும், பவர் பேக்கப் வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு மிட் கேப் ரேஞ்சில உள்ள ஸ்டாக் தான் சொல்லலாம். ஒரு 12,000 13,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி டீசென்ட்டா இருக்கு. ROC, ROE டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. டெப்த் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1க்கு கீழ இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லுவோம். அது 2 இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன் கைய தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சைட் வேல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன் வந்துச்சுன்னா நல்லாருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. சேல்ஸு நல்லாவே இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் OPM வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரோட கம்மியா தான் இருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க, லாஸ்ட் 2 குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் கம்மியா இருக்கு. சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நெட் ப்ராஃபிட் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. அடுத்தது இவங்க இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 2,820 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு பண்றாங்க. நல்ல ஒரு அருமையான சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பாருங்க கன்டின்யூவா குரோ ஆயிட்டே தான் இருக்கு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் நல்லா தான் இருக்கு. குவார்டர் குவார்டர் மட்டும் தான் ஒவ்வொரு குவார்ட்டர் கம்மியாகும். அடுத்த குவார்ட்டர் இன்கிரீஸ் ஆகும். காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் 78 இருக்கு. நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் CAGR 5 இயர்ஸ்ல 41, 3 இயர்ஸ்ல 43 இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்கு. கடன் சுத்தமா கிடையாதுங்க. ஒரு 4,000 கோடிக்கு மேல கையில கேஷ் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் பாருங்க. பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2,500 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு. 180லேருந்து ஆனா 108 குறைச்சிருக்காங்க. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூடியிருக்கு. இத கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 5 குவார்ட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. எஃப்ஐஐ கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் கையிலயும் இந்த ஸ்டாக்கு கூடியிருக்கு. ஆமா. 4 ஸ்டாக் பார்த்துட்டாங்க. அடுத்து இந்த செக்டார்ல உள்ள 5வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, டீலிங்க் சொல்லிட்டு, டீலிங்க் எல்லாமே தெரியும். நெட்வொர்க்கிங் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான். அந்த ரூட்டர் இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீலிங்க் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆமா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ல இருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். ஒரு 1,500 கோடி மார்க்கெட் கேபிட்டல் தான். ஸ்டாக் பே டீசென்ட்டா இருக்கு. ROC, ROE டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2. நல்லா டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் நம்ம டிவிடெண்ட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டாக்க ஃபண்டமெண்டல் பார்க்காதவங்க போய் அதில பாருங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. 2025ல ஸ்டாக் நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் பாருங்க. ரிசல்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் நல்லா இருக்கு.
நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. லாஸ்ட்டு கன்டினியூவா அது பாருங்களேன், அந்த 23 தாண்டவே இல்ல. 30 கோடியோட வரல. அந்த கன்டினியூவா ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் சேல்ஸ் இம்ப்ரூவ் நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, ஸ்டாக் நல்லா பூம் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க கன்டினியூவா இன்கிரீஸா இருந்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் குறைஞ்சிருக்குங்க. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லாவே இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்டாக்குக்கு. ரிசர்வ்ல வந்து 465 கோடி வச்சிருக்காங்க. கடன் கிடையாது கம்பெனிக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 196 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. கேஷ் கன்வர்சேஷன் குறைஞ்சிருக்குங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து சேஞ்சஸே கிடையாதுங்க. அப்படியே இருக்கு. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. டிஐட்ட சுத்தமா கிடையாது. பப்ளிக்ட்ட அதிகமா இருக்கு. நம்ம இப்ப பார்த்த 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டருக்கு தேவையான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுக்குறாங்க. பிளாக் பாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ரொடக்ட் இவங்க பண்ணி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார் வோல்டாஸ். நம்ம வோல்டாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ப்ளூ ஸ்டார டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வோல்டாஸ் வந்து ஏசி சப்போர்ட்டிங், அதாவது டெம்பரேச்சர் டேட்டா சென்டருடைய ரூமோடைய அந்த கூலிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி யூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் தான் சப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னோ இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலு. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா, டீலிங்கு. இந்த 5 ஸ்டாக்கும் பார்த்திருக்கோம். நீங்க 5 ஸ்டாக்குமே நீங்களும் ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னுமே டேட்டா சென்டருக்கு சப்போர்ட் பண்ற ஸ்டாக் நெறையா இருக்குங்க. அத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்துருக்கோம் நண்பர்களே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.